ஜஸ்ட் ஃபீல் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சாவி குத்த கேக்குறதுக்கு இந்த சின்ன மருமக எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறா? 2 நாள் நீ சீக்கிரம் வருவா, கொஞ்சம் பொறுமையா இருமா. பொறுமையா? பாட்டிமா, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் பொறுமையின் சிகரமாவே மாறிட்டேன். ஆனா இன்னைக்கு என்னோட பொறுமை எல்லாம் மீறி போச்சு. முதல்ல பணம் வேணும்னா அம்மா கிட்ட கை நீட்டி நிப்பேன். இப்ப என் நிலைமை அதை விட கேவலமா போயிடுச்சு. இப்ப சின்ன மருமக கிட்ட ஐ காட் இட். எனக்கு இப்பதான் புரியுது சின்ன மருமக சாவி கொண்டு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆக்குறான்னு. எனக்கு பணம் கொடுக்கறதுல அவளுக்கு விருப்பம் இல்ல. தப்புமா, ரொம்ப தப்பு. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏதோ கொஞ்சம் பணத்துக்காக பெரிய மருமக சின்ன மருமகிட்ட கையேந்தி நிக்கணுமா? நீ ஒண்ணு பொண்ணு பெரிய மருமகள, இந்தா நீ என்கிட்ட இருந்து வாங்கிக்க. இந்தா எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. நீ எங்க அண்ணனுக்கு மருமகன்னா எனக்கு மருமக தானே. அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்காக மத்தவங்கள்ட்ட கையேந்திர? அப்படி சுஷி, என்ன காரியம் பண்றப்பா நீ? என்ன சொல்ல வர? எதுக்காக தேவையில்லாம 2 பேருக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ற? சித்திமா, என்ன புது பழக்கமா இருக்கு? பெரிய மருமக சின்ன மருமகளுக்காக காத்துட்டு இருக்கணுமா என்ன? இல்ல uncle. நான் ஒண்ணு பண்றேன். நான் நேரா ரூமுக்கு போறேன், சின்ன மருமக கிட்ட சாவியை வாங்குறேன், பீரோவை திறக்கிறேன், எனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிறேன். சிம்பிள். ராதிகா, நீ என் உயிர் எடுக்கிறதுன்னு ஏதாவது முயற்சி பண்றியா என்ன? ஏன், என்னாச்சு விஷாக்கா? எங்க இருந்த நீ? நான் இந்த வீடு பூரா தேடிட்டு வரேன். நான் இங்க தானே இருந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னால நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கேன்னு. ஏன் எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற? மாங்கல்யத்தை நான் உன்கிட்ட இருந்து திருப்பி வாங்க வந்தேன்ல, அப்பவே சாவியை கொடுத்துருக்கலாமே. நான் சாவி கொடுத்துட்டேன் விஷாக்கா. ஒரு ரூம் டேபிள் மேல இருக்கு. அப்பவே சொல்ல வேண்டியது தானே? நான் சொல்லலாம்னு இருந்தேன். சொல்லலான்னு இருந்த. சரி, ஞாபகப்படுத்திருக்க வேண்டியது தானே? எந்த வேலையும் ஒழுங்கா செய்யாத ராதிகா. விஷாக்கா, விஷாக்கா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, நான் உங்களுக்கு பணம் எடுத்துட்டு இருக்கேன். பை தி வே, நீ பணம் எடுக்க வந்தியா இல்ல சாவி எடுக்க வந்தியா? ரெண்டுமே தான். எனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா நீங்களே எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? 5000 இல்ல 10,000? பரவாயில்ல, நீ இப்போ என்கிட்ட எவ்வளவு வேணும்னு கேக்குற. ஆமா, இவ்ளோ பெரிய பொறுப்பு என்கிட்ட இருக்கும்போது நான் அத பொறுப்பா கவனிக்கணும்ல. ஏன் உங்களுக்கு 15,000 ரூபாய் வேணுமா என்ன? ஹலோ, நான் ஒன்னும் பிளாட்ஃபார்ம் கடையில போய் ஷாப்பிங் பண்றதுக்காக போகல. இங்க பார், ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இது வரைக்கும் யாரும் என்கிட்ட எவ்வளவு வேணும்னு கேட்டதும் இல்ல, நான் அவங்களுக்கு பதில் சொன்னதும் இல்ல. சரி, பரவாயில்ல, நீங்க எனக்கு பதில் சொல்ல விரும்பலன்னா விடுங்க. நான் கதவை திறந்து விடுறேன், நீங்களே எடுத்துக்கங்க. எவ்வளவு பணம் எடுக்க போறீங்க? லட்சமா 2 லட்சமா? என்ன இதுல இவ்வளவுதான் இருக்கு? நீங்க என்ன நினைச்ச? இந்த பண்டிதரோட வீட்டு சொத்தெல்லாம் இந்த லாக்கருக்குள்ள இருக்கும்னா அதுக்குதான் சாவியை இவ்வளவு பத்திரமா வச்சிருந்தியா? பிளீஸ், எனக்கு ஒண்ணும் அவ்வளவு பணம் எல்லாம் தேவையில்லை. மூடிட்டு போ.
பேருக்கு தான் சின்ன மருமக. தொடர்ந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ச்சே. மேடம், தேவா சார் வண்டி அனுப்பியிருக்காரு, உங்களை கோயிலுக்கு வர சொன்னாரு. சரி, நான் வரேன். கோவிலுக்கு எதுக்கு கூப்பிடுறான்? தேவா உன்னை பிக்சருக்கு போகலான்னு தானே வர சொல்லியிருந்தா. தேவாவுக்கு போன இடத்துல வேலை முடிஞ்சிருக்காது, அதனால கோயிலுக்கு கூட்டுற சொல்லியிருப்பான். அங்கிருந்து படத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருப்பான். இத பாரு விஷாகா, பாட்டிமா, நீ உன் புருஷனை ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்க கூடாது. சரி. போ, சீக்கிரம் தயாராகி வா. ராதிகா, நீயும் வா. நான் அங்க வந்து என்ன பண்ணுவேன்? அவங்க ஒன்னதானே கூப்பிட்டுருக்காங்க. ராதிகா சொல்றதும் சரிதானம்மா. தேவா ஒன்னதானமா வெளியில போக கூப்பிட்டான். ராதிகாவை நம்ம இன்னொரு நாள் கூப்பிட்டு போகலாம். அது இல்ல பாட்டிமா, நானும் ராதிகாவும் எப்பவும் ஒன்னாதான் போவோம். சீக்கிரம் வான்னா புரிஞ்சுக்கோ. வா. இப்ப நான் எதுக்காக கூப்பிடுறேன்னு உனக்கே நல்லா தெரியும். பேசாம வா. இப்ப நீ என் கூட வரலன்னு வச்சுக்கோ, நானும் போக மாட்டேன். விஷாக்கா நெல்லு. கோவப்படாத, நானும் உன் கூட வரேன். நிஜமா? அப்படின்னா சீக்கிரம் வா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? முதல் தடவையா தேவா சின்ன மருமகளை கூட்டிட்டு வெளியில போறான். ராதிகாவையும் கூட்டிட்டு போகணும்னு அவசியமா என்ன? விஷாக பாவம், இந்த ஊருக்கு புதுசு தானே. அவ பிருந்தாவனத்திலே வளர்ந்தவ, அதனால கொஞ்சம் பயப்படுற, அவ்வளவுதான். ஒன்னும் கவலைப்படாத. ராதிகா நல்ல கெட்டிக்கார பொண்ணு. அவங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு அவ அங்கேருந்து விலகி போயிடுவா. விஷாக்கா, இங்க பாரு விஷாக்கா, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அவங்க யாருக்கும் இதெல்லாம் பிடிக்காது. அவ சகோதரியையும் சினிமாக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறது தெரிஞ்சா கண்டிப்பா தப்பா பேசுவாங்க. எனக்கு போகவே பிடிக்கல. ராதிகா, அந்த ஆள் கூட எனக்கு எந்த படத்துக்கும் போக பிடிக்கவே இல்லை. ஆனா அவர் ஏதாவது கேட்கும் போது என்னால மறுக்க முடியல. ராதிகா, நீ ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் எங்கேயும் அவர் கூட தனியா போக விரும்பல. அதனாலதான் நான் இப்ப உன்னை கூட்டிட்டு வரேன். நீ என் கூட வந்தனா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். நான் போன உடனே அவர்கிட்ட சொல்லிடுவேன் எனக்கு படத்துக்கு வர பிடிக்கலன்னு. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிடலாம். என்ன விஷாக்கா, அப்படி எதுவும் பண்ணிடாத. போதும், இதுக்கு மேல நான் எதையும் கேட்க விரும்பல. நம்ம 2 பேரோட நிலைமையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. சார் எங்க இருக்காரு? ட்ரஸ்ட் ஆபீஸ்ல. சரி, நீ கார்லயே உட்காந்துரு, நான் வரேன். ஒரு நிமிஷம், ட்ரஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு? அது வாங்க.
என்னாச்சு உங்களுக்கு? நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு நிக்கிறீங்க. நான் உங்களை பின்னால் ஆபீஸ்ல எல்லாம் போய் தேடிட்டு வரேன். எங்க போனீங்க? எதுக்காக இங்க வந்து நிக்கிறீங்க? என்ன கேட்காம ப்ரோக்ராம் பண்றீங்க. வீட்ல இருக்கிறவங்க முன்னால ரொம்ப அன்பா பேசுறீங்க. என்னால மறுக்கவும் முடியல. ஆனா நான் இப்ப இங்க வந்துட்டேன். இப்ப என்ன வெயிட் பண்ண வைக்கிறீங்க? இங்க பாருங்க, நான் பிலிம்க்குலாம் வரதுக்கு தயாரா இல்ல. நான் வீட்டுக்கு திரும்பி போறேன், போதும். கேக்குதா உங்களுக்கு? நான் பிலிம்க்கு வரதுக்கு தயாரா இல்ல. நான் வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதான். வாங்க. அவ எங்க? அவங்க எங்கேயோ போயிட்டாங்க மேடம். இந்த ராதிகா வேற சொல்லாம எங்கதான் போறா அவ? யார் எங்க போனாங்க? ராதிகா என் கூட அவளும் வந்திருந்தா. இப்ப காணோம். திடீர்னு எங்க போனான்னு தெரியல. ராதிகா இங்க வந்தாங்களா? ஆனா ஏன் வந்தான்னு மட்டும் கேட்காதீங்க. எப்பவுமே இப்படிதான். ஏன் தான் அவளை கூட்டிட்டு வந்தேனோ. கிளம்பலான்னா அவ பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டா. நான் இதோ வரேன். ஒரு நிமிஷம், நீ போ. சார் ஓட்டிட்டு வருவாரு. சரி மேடம். கொடுங்க மேடம், நான் கொண்டு வரேன். வந்துட்டீங்களா? என்ன இவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் வாங்க வந்துட்டீங்க? லிஃப்ட் கிட்ட வர முடியாதா? ஏன் மூஞ்சியும் பாக்குறீங்க? இதெல்லாம் வாங்கிக்கோங்க. ரீனா, ரீனா. Oh my god, ஷீலா. What a pleasant surprise. எப்படி இது? எவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறேன், எந்த சேஞ்சஸும் இல்லாம அப்படியே இருக்க. நீ கூடதா? ஓகே, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஒண்ணு பண்ணு, சாயந்தரம் வீட்டுக்கு வா. ஒரு சின்ன கெட்டுக்குதிரை இருக்கு, வந்துரு. ஓ சாரி, உன்னால வர முடியாதுல்ல. ஆல்ரெடி உங்க வீட்ல ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. நான் வருவேனே, எந்த ப்ராப்ளமும் இல்லையே. நீ இப்ப எங்க இருக்க? இன்னும் அதே அபார்ட்மெண்ட் தானே? யா, I'll see you there. ஓகே பை. Okay, bye. நம்ம படத்துக்கு போறோம்னு சொன்ன உடனே உங்க அன்னைக்கு ஏன் அவ்வளவு கோபம் வருது?
அவங்க எப்பவுமே சிடுசிடுன்னு தான் இருப்பாங்களா? ம். பணத்துக்காகவா? என்னது? என்கிட்ட வந்து பணம் வாங்கினாங்கல்ல, அதனாலதான். அப்பா அவங்க என்கிட்ட சொன்னாங்க, வீட்ல எப்பவும் நிறைய பணம் இருக்காதாமே, தேவையான அளவுதான் வீட்ல எப்பவும் பணம் வச்சுக்குவீங்களாமே. அது உண்மையா? ஆ, வீட்டில் எப்போவுமே சேலரி மட்டும்தான் வைப்போம். சாலரி? சம்பளமா? ஏன் அப்படி? தாத்தா அப்படிதான் செய்வாரு. அப்படின்னா அந்த பணம் யாருக்குமே கிடைக்காதா? கிடைக்கும், வாரிசுக்கு. இவ்வளவு நேரம் ஆச்சு கடைக்கு போய் இன்னும் வரல. சந்திரகிட்ட என்னன்னு கேளு. விஷாக்கா, அம்மா, என்னாச்சு? தேவா, உங்க 2 பேருக்கும் படம் பிடிக்கலையா இல்ல படத்துக்கே போகலையா? ஏற்கனவே ராதிகா வேற திரும்பி வந்துட்டா. என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல, என் உடம்பு கொஞ்சம் சரியில்லைம்மா. அதனாலதான் நாங்க திரும்பி வந்துட்டோம். என்னம்மா பண்ணுது உனக்கு? என்ன செய்யுது? டாக்டர்கிட்ட காமிக்கலாமா? தேவா, போப்பா டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் பாட்டிமா. டாக்டரை பாக்குற அளவுக்கு எதுவும் பெருசா இல்ல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. சரி. போப்பா, போய் என்னன்னு பாரு. இங்க பாரு, சந்துருவை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேளு. போ சீக்கிரம். வைஷாலி, என்னம்மா? என்ன இருக்கு சின்ன மருமகளுக்கு? உடம்புக்கு முடியலையே என்னவோ. வெளியில வெயில் ரொம்ப அதிகமா இருக்குமா? ஒருவேளை சின்ன மருமக ஏதாவது நமக்கு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்ல போறாளா? நீங்க வேறம்மா, இவ்வளவு சீக்கிரம் கனவு காண்றீங்க? சீக்கிரமா வருமோ இல்ல நாள் ஆகுமோ, ஆனா நல்ல தகவல் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் என்ன பார்க்க கூடாது. அதுக்குள்ள நான் இதை எல்லாத்தையும் மறைச்சு வச்சிடணும். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். யாரு? நான் தான் தேவா. வாங்க. நீங்க இங்க, அதுவும் இந்த நேரத்துல? நீங்க விஷாக்கா கூட கோவிலுக்கு வந்தீங்களா? அது வந்து நீங்க இன்னும் என் கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. நீங்க விஷாக்கா கூட கோவிலுக்கு வந்திருந்தீங்களா? அது அது ஆமா, வந்திருந்தேன். அப்புறம் ஏன் அங்கிருந்து திரும்பி வந்துட்டீங்க? நாங்க வந்து என்ன பண்றது? நீங்க உங்க மனைவி கூட தனியா பேசுவீங்க. நான் அந்த நேரத்துல அங்க என்ன பண்றது சொல்லுங்க? அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன். நீங்க ஏன் வந்துட்டீங்க? அது விஷாக்கா வேண்டான்னு சொல்லிட்டா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் இன்னைக்கு அங்க யாரை பார்த்தேன்னு? யாரு? நான் இன்னைக்கு அங்க உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் விரும்பின அந்த பொண்ணை பார்த்தேன்.